إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, வார்த்தைகளிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களின் சிறந்த உண்மையான சத்தியமான வழிகாட்டல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களிலே மிகவும் மோசமான விடயம் எதுவென்று சொன்னால், மார்க்கத்திலே எவையெல்லாம் புரிதாக கண்டறிந்தமாறி மனிதர்கள் தமக்கு ஷார்ப்பான விதத்திலே உருவாக்கிக் கொள்கிறார்களோ அவைகள் என்றும், அந்த புதிதாக மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் பித்அத்துக்கள் என்றும், இந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனை நரகின்பால் இட்டு செல்லும் என்ற நபி அவர்களுடைய பொன்மொழியை கூறியவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்திற்கு நுழைகிறேன். அன்பார்ந்த அல்லாஹுடைய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீர் ஞாபகமூட்டுவீராக, இந்த ஞாபகமூட்டுதல் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே விழிப்புணர்வு ஊட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் என்று கூறவில்லை, முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். முஃமின்கள் அனைவரும் முஸ்லிம்கள் தான். ஆனால் முஸ்லிம்கள் அனைவரும் முஃமின்கள் ஆவார்களா என்று பார்த்தால் அதில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் முஃமின்களாக மாற வேண்டும் முதலாவதாக. அடுத்ததாக நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் நம்முடைய கடமையான வணக்க வழிபாடுகளை நாம் எந்த இடத்திலே எந்த தரத்திலே நாம் நமக்கு கடமையான விடயங்களை செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா பல விடயங்களை நமக்கு கடமையாக்கி உள்ளான். இதை நாம் பின்பற்ற வேண்டும், இதை நாம் செய்ய வேண்டும், இதை நாம் செய்ய வேண்டும், இவ்வாறு இருந்தால் தான் இவ்வாறு சுவனம் செல்லலாம், இவ்வாறு இருந்தால் நீங்கள் நரகம் தான் செல்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா விளக்கல்களையும் ஏவல்களையும் நமக்கு கற்றுத்தந்து கற்பித்து நபியர்கள் மூலம் நமக்கு கற்றுத்தந்துள்ளான். எனவே அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் மூலமும் நபியர்களுடைய ஹதீஸ் வாழ்க்கை வழிமுறைகள் மூலமும் சுன்னாக்கள் மூலமும் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். எனவே அந்த நபியர்களுடைய தோழர்கள் இந்த நபியவர்கள் கற்றுத்தந்த விடயங்களை அல் குர்ஆனிலே கூறப்பட்டுள்ள விடயங்களை தேடி தேடி நபியவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். இன்னும் அவர்கள் கற்றதும் அதனை தம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதுவே தவறுக்குரிய விடயமாக இருக்கின்றது என்னவென்று பார்த்தால், நம்மை பொறுத்தவரையில் நாம் அல்லாஹ் தஆலா எதனை நமக்கு ஏவியுள்ளான், அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவிலே எதனை நமக்கு பின்பற்றுமாறு கூறுகிறது
என்பதனை நாம் சிந்தித்துள்ளோமா? ஏதோ ஒரு கடமை, பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், தொழுகின்றோம், செல்கின்றோம். ஆனால் அல் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் எது நேரான வழி என்று நமக்கு கற்றுத்தந்துள்ளதை நாம் தேடியுள்ளோமா? நம்முடைய பிள்ளைகளை அவ்வாறு நாம் பக்குவமாக வளர்த்துள்ளோமா என்று பார்த்தால் கவலைக்குரிய விடயமாக இருப்பதை நம்மால் காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முதலில் நம்மை கடமையான பரமான வணக்கங்களிலிருந்து நாம் நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டும். அந்த பரமான கடமையான வணக்கங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நமக்கு கடமையாகப்பட்டுள்ளது, இதனை செய்யுங்கள், இதனை செய்யாதீர்கள், இதனை செய் என்று நாம் நமது பிள்ளைகளையும் நம்மையும் நம்மளுடைய மனைவி மக்களையும் நாம் பக்குவப்படுத்த வேண்டும் அல்லவா? முதலில் நாம் கடமையான வணக்கங்களில் மிக முக்கியமாக சீர் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம்தான் இந்த நம்முடைய தொழுகையாக இருக்கின்றது. நம்முடைய தொழுகையை நாம் ஈமானுடைய பரிபூர்ணமாக தக்வாவுடைய இறைச்சமுடைய தொழுகையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் வணக்கங்களிலே மிக முக்கியமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விடயம் நம்முடைய தொழுகை. அதை சீரடைந்தால் அந்த மனிதன் பக்குவமானவனாக இருப்பான். தொழுகை சீரடைந்தால் அவன் பாவங்களை, மானக்கேடான விடயங்களை செய்ய மாட்டான். நாம் பார்க்கின்றோம், நம்முடைய பிள்ளைகள் மானக்கேடான விடயங்களில் ஈடுபட்டு செய்திகள் வரும், தகவல்கள் வரும். இவருடைய பிள்ளை இவ்வாறு, இவருடைய பிள்ளை இவ்வாறு. என்ன காரணம் இதற்கெல்லாம் என்று பார்த்தால் தொழுகையிலே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு அறிவிக்கும் ஒரு ஹதீஸிலே, அஃபலுல் அமாலி அவில் அமல் அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அமல்களிலே மிகச் சிறந்த அமல், ஷேக்களிலே மிகச் சிறந்தது என்ன தெரியுமா? தொழுகை அதனுடைய நேரத்திலே நாம் தொழுவது என்று நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் அல்லவா? இவ்வாறான தொழுகை சம்பந்தமான பல ஹதீஸ்களை நம்மால் காண முடியுமாக இருக்கின்றது. நாம் தொழுகின்றோம் தான், இருந்தாலும் கவலைக்குரிய விடயம் அதனுடைய நேரத்திலே ஜமாத்தாக நிறைவேற்றுவதில் நாம் பொதுப்போக்காக இருக்கின்றோம். அந்த தொழுகையின் மூலம் நாம் அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றோம் என்பதை நாம் அறியாமல் தொழுகையை ஜமாத்துடைய நேரத்திலே நிறைவேற்றுவதில் அதிகமான மக்கள் பராமுகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய வேலைகளுக்கு என்று வந்தால் தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்குவதில்லை. சிறிய வேலையாக இருந்தாலும் நாம் தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். தொழுகை வணக்கங்களிலே மிகச் சிறந்தது தொழுகையை அதனுடைய நேரத்திற்கு நிறைவேற்றுவது. அது சுபஹ் தொழுகையாக இருக்கலாம். இந்த விடத்தில ஜும்மாவிற்காக எத்தனை பேர் வந்துள்ளோம்? நாம் சற்று விரல் நீட்டி கேட்டு பார்த்தால் அல்லது எண்ணி பார்த்தால் இன்றைய தினம் ஜமாஅத்துடன் சுபஹ் தொழுபவர்கள் சிலர் தான் இருப்பார்கள். கவலைக்குரிய விடயம் சகோதரர்களே, நாம் ஏன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டுள்ளோம் என்பதனை பார்த்தால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்துள்ளான். எனவே நாம் அவனை சரிவர வணங்குகின்றோமா? ஏன் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக மாத்திரமா நம்மை அல்லாஹ் தஆலா படைத்தான்? சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது, ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பதில் கஷ்டம் இருக்கின்றது. ஏன்? நம்முடைய தொழுகைகள், நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கின்றது. நாம் தொழுகைகளை சரியாக நிறைவேற்றும் போது நம்முடைய ஈமான்கள் அதிகரிக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட நாமும் தற்போது படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் அல்லவா? அடுத்ததாக, இந்த தொழுகை ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க செய்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பால் நெருங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே இந்த தொழுகையின் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பால் நெருக்கத்தை அடைகின்றான் என்பதை நமக்கு புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது ஒரு ஹதீஸிலே, அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித், ஒரு மனிதன் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிற்கு, இரட்சகனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் அது அவன் சுஜூதிலே இருக்கும் நிலைமையில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் அல்லவா? இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பால் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த மனிதன் தன்னை
சற்று தியாகம் செய்து தொழுகையின் பால் அவன் விரைந்து செல்ல வேண்டும். சுபகு தொழுகைக்கு செல்ல வேண்டும். சுபகுடைய முன் சுண்ணத்தை தொழ வேண்டும். அவ்வாறே இஷா தொழுகை, அந்த 2 நேரங்களும் நயவஞ்சகர்களுக்கு மிக கஷ்டமான நேரங்களாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லவா. எனவே அந்த சுபகுடைய தொழுகை, அவ்வாறான தொழுகைகளை நாம் கடமையான வணக்கங்களை மிக முக்கியமாக கரிசனை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சினைகள், சோதனைகள் என்று பல விடயங்கள் ஏற்படுகின்றன. இவற்றிற்கெல்லாம் ஒரு காரணமாக அவனுடைய தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அவன் தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் தொழுவது கிடையாது, தொழுகையிலே இறையச்சம் கிடையாது. ஏதோ அதான் கூறிவிட்டது என்று பள்ளி வாயிலுக்கு வருகின்றான், தொழுகின்றான், அதுவும் அந்த ஹாஜியார் இருக்கின்றார், இந்த ஹாஜியார் இருக்கின்றார் என்று பக்குவமாக தொழுகின்றான். அதிலே முகஸ்துதியும் ஏதோ தானவர்களும் தொழுதுவிட்டு செல்கின்றார்கள். சிலர் தொழுவதை பார்க்கலாம், சுண்ணத்துகள் கூட தொழுகின்றார்கள் தான். ஆனால் ஏன் இவ்வாறு இவர் சுண்ணத் தொழுகின்றார் என்று கவலையாக இருக்கின்றது. அவ்வளவு அதிக வேகமாக தொழுகின்றார். சுஜூதிலே பிரார்த்தனை செய்யலாம், சுஜூதிலே உள்ள துஆக்களை ஓதலாம், அத்தஹியாத்திலே துஆக்களை ஓதலாம். இவற்றையெல்லாம் ஓதுகின்றாரா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு இவர் தொழுகையை தொழுகின்றார். என்ன பலன்? நாம் தொழுகையை சரிவர தொழுதால்தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதிபலிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் தொழுவது மாத்திரம் நமக்கு முக்கியம்தான். இருந்தாலும் நம்முடைய பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் தொழுகிறார்களா, நம்முடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் தொழுகிறார்களா, அவற்றையெல்லாம் வலியுறுத்துவது நமக்கு கடமை என்பதை நாம் ஒவ்வொரு தலைவர்களும் புரிந்து கொள்ள நிச்சயப்பட்டுள்ளோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பரவான வணக்கங்களை சரிவர தேடி தேடி படித்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக கடமையான வணக்கங்களை நாம் நிறைவேற்றுவதுடன் அல்லாஹ் தஆலா விருப்பத்தை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி அவர்கள் ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே கூறினான், தன்னுடைய அடியான் கடமையான வணக்கங்களின் பால் நெருங்குவதன் மூலமும் சுன்னத்தான நாபிலத்தான வணக்கங்களை செய்வதன் மூலமும் அவன் என்னுடைய விருப்பத்தை எதிர்பார்க்கின்றான். நான் நேசிக்கும் வரை அவன் அவற்றை செய்து கொண்டிருப்பான். எதுவரை என்று சொன்னால் நான் அவனை நேசிக்கும் வரை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பரவல்களை செய்துவதுடன் சுன்னத்துக்களையும் நாபிலத்தான வணக்கங்களையும் செய்வான். அவ்வாறு நான் அவனை நேசித்தால் அவன் நடக்கும் நடை காலாக, அவன் பிடிக்கும் பிடியாக, அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறுவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதன் மூலம் அவன் பாவங்களை பார்க்க மாட்டான், தவறான செயல்களுக்கு தன்னுடைய கால் எட்டிக்களை வைத்து செல்ல மாட்டான், அவனிடத்திலே இறையச்சம் அதிகரிக்கும், பாவங்களை கேட்க மாட்டான், இசைகளை கேட்க மாட்டான், அவனிடத்திலே ஒரு பக்குவம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபர் பிரார்த்தித்தால் நான் அவனுக்கு பதிலளிப்பேன், கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கடமையான வணக்கங்களை மாத்திரம் செய்து கூடாது, நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நபிலான சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன சுன்னத்தான வணக்கங்களை நாம் படித்துள்ளோம், தேடியுள்ளோமா, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தியுள்ளோமா என்று நாம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அவ்வாறு சில சுன்னத்தான அமல்கள் சிலதை ஒரு அமலை நான் இந்த இடத்திலே கூறி முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பள்ளி வாயலை அல்லது பிற பள்ளி வாயல்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுன்னா தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் பொழுது அவ்வாறு பார்த்து சஹாபாக்கள் மஹ்மூம்களை பார்த்து கூறுவார்கள், அகீமு சுஃபூஃபகும், உங்களுடைய சஃப்களை சீர் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய சஃப்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுவார். ஃபஇன்னி அராக்கும் மின் வராஇ மஹ்ரி, நான் உங்களை என்னுடைய முதுகுக்கு பின்னால் காண்கிறேன் என்கின்ற அது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முஜிசத்தாக இருக்கின்றது. நான் காண்கின்றேன், நீங்கள் சஃப்களை ஒழுங்காக சீர் செய்து கொள்ளுங்கள், தொழுகையின் போது இடைவெளிகளை ஒழுங்காக நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே ஹதீஸை அறிவித்த சஹாபி கூறுகின்றார், வகான அஹதுனா யுல்ஸிகு மன்கிபஹு பிமன்கிபி ஸாஹிபிஹி, நாங்கள் எவ்வாறு இருந்தோம் தெரியுமா, எங்கள் ஒருவருடைய சந்தை இன்னொருவருடைய சந்துடன் சேர்த்துக் கொள்வோம்,
ஒட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். நம்முடைய காலை அவருடைய காலுடன் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சஹாபாக்கள் அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி கூறுகின்றார். சஹீஹுல் புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ். இன்னும் பல ஹதீஸ்கள் இவ்வாறு வந்துள்ளது. சப்புகளை நிரப்பும் பொழுது கால்களை கால்களுடன் சேர்க்க வேண்டும், தோள்களை தோள்களுடன் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தான். ஆனால் அவற்றை ஏன் நாம் செயல்படுத்தாமல் இருக்கின்றோம்? சஹீஹான தெளிவான ஹதீஸ்கள் வந்துள்ளது அல்லவா? சஹீஹான தெளிவான ஹதீஸ்கள் பொழுது வந்திருப்பதை பின்பற்றாது சிலர் ஏதோ சுண்ணாவும் கிடையாது, மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே, மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எப்போது நாம் திருந்த போகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஹதீஸிலே திட்ட தெளிவாக வந்துள்ளதை நாம் பார்க்கலாம். இவ்வாறான பல ஹதீஸ்கள் இந்த சப்பு விடயமாக வந்துள்ளது. இன்னொரு கவலைக்குரிய விடயம் தான் முதல் சப்பினுடைய சிறப்பை நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த சப்பினுடைய சிறப்பை ஒருவர் அறிவாராக இருந்தால் அவர் சீட்டு போட்டு துண்டு குளிக்க அந்த சப்பை பெறுவதற்காக வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே நம்முடைய முதல் சப்புகளை எடுத்து பார்த்தால் தொழுகை கடமை இல்லா சிறுவர்கள் தான் இருக்கிறார்கள். இருந்ததற்கு பரவாயில்லை. கவலைக்குரிய விடயம் என்று என்னவென்று சொன்னால், நம்மில் பருவமடைந்தவர்கள் பெரியவர்கள் அந்த சப்பிக்கு போட்டி போடுவதானவர்கள் இன்று பின்னே இருந்து தொழுது கொண்டிருப்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவற்றை கேட்டு மாத்திரம் போதாது சகோதரர்களே. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதங்களில் நமக்கு வலியுறுத்திய ஒரு விடயம் தான் ஒரு சுண்ணாவாக இந்த தாடியை வளர்ப்பதிருக்கின்றது. நம்முடைய சமுதாயம் இதனை கேவலமாக பார்த்து அதனை தட்டி இரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது தற்காலத்திற்கு பொருந்தாது என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இல்லை சகோதரர்களே, நபி அவர்களுடைய தோற்றத்தை பற்றி அறிவிக்கும் போது ஒரு ஹதீஸிலே வந்துள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இருந்தார்கள் தெரியுமா? கான கதீர ஷஹ்ரி லிஹ்யா. நபி அவர்கள் அதிகமான தாடி முடியை கொண்டவராக இருந்துள்ளார்கள். அதிகமான தாடியை கொண்டவராக இருந்துள்ளார்கள் என்று ஹதீஸிலே வந்துள்ளது. இன்னும் பல ஹதீஸ்களில் நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், தாடியை வளருங்கள், மீசையை கொண்ட கட்டளையுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு ஏவுகின்றார்கள் அல்லவா? இதனை நாம் ஏன் நடைமுறைப்படுத்துவதில்லை? சஹீஹான ஹதீஸ்களிலே வந்த விடயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவற்றை நாம் தட்டி சுன்னாவை பின்பற்ற வேண்டிய நாம் அவற்றை ஒதுக்கி உலக ஆசைகளிலும் சம்பாத்தியத்திற்காகவும் நாம் நம்முடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? கவலைக்குரிய விடயம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு காலத்தான் தவறான வழியிலே நாம் சென்று கொண்டிருக்க போகின்றோம்? உலகம் அழிவதற்கு சில காலங்கள் தான் இருக்கின்றன. நாம் நம்மை மாற்றிக்கொள்ள மாட்டோமா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் அல்லவா, நாம் உண்மை வீணாக படைத்தோம், நீங்கள் எவ்விடத்திலே மீண்டு வர மாட்டீர்கள் என்றா நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றான் அல்லவா? எனவே இவ்வாறான பல சுண்ணாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. காலம் நேரம் எட்டாத காரணத்தினால் இவ்வாறான சில விடயங்களை கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் பேண வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கின்றது என்னவென்று பார்த்தால், நாம் தொழிலுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளி வாயல் எப்படிப்பட்ட பள்ளி வாயலாக இருக்க வேண்டும். நம்மில் அநேகமானவர்கள் இந்த விடயத்திலே தவறு இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெரிதாக அலட்சியப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளி வாயலை பொறுத்தவரையில் அது சுத்தமான பள்ளி வாயலாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சுத்தம் என்று சொன்னால், தொழுவதற்கு இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது ஷிர்க் பித்அத், இந்த விடயங்களை விட்டும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். தக்வாவிற்காக, இறையச்சத்திற்காக, ஏகத்துவத்தை போதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி வாயல்களை தான் நாம் தொழுவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறியுள்ளதை நமக்கு காண முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய காலத்திலே சில முனாஃபிக்குகள் ஒரு பள்ளி வாயலை கட்டினார்கள். நபி அவர்களுடைய பள்ளி வாயலுக்கு மக்கள் சென்று தொழாமல் இருப்பதற்காக அதனை தடுத்து இங்கு எடுத்துக்கொள்ளோம் என்று சொல்லி ஒரு பள்ளியை கட்டினார்கள், மஸ்ஜிது திரார் என்று. எனவே அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வசனம் இறக்குகின்றான், லா தகுஃபீஹி அபதா,
ஒரு பொழுதும் அந்த பள்ளியிலே நின்று வணங்காதீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா எவ்வாறான பள்ளி வாயிலில் நீங்கள் நின்று வணங்க வேண்டும் என்பதை பின்னால கூறுகின்றான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி என்று கூறுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் பால் கட்டியெழுப்பப்பட்ட பள்ளி வாயிலை தான் நீங்கள் தொழுவதற்காக எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்ப முதல் என்று பார்த்தால், மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி, முதல் கட்டப்பட்டது முதல் இறையச்சத்தை ஏகத்துவத்தை போதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி வாயலை தான் நீங்கள் தொழுவதற்காக நின்று வணங்குவதற்காக எடுக்க வேண்டுமான மிக தகுதியான இடம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே ஷிர்க் பித்அத்துக்கள் நடக்கக்கூடிய பள்ளி வாயல்களில் நமக்கு தொடரான் தான் இருந்தாலும் நாம் அதனை ஆமோதிக்கின்றோம் என்ற குற்றவாளியாக நாம் ஆகிவிடுவோம். அவைகள் பள்ளி வாயல்களில் நடைபெறக்கூடாது. அவ்வாறான பள்ளி வாயல்களில் நாம் தொழுவோமாக இருந்தால், தவறு நடந்தால் இஸ்லாமிய ஒரு பண்பாடு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ள ஒரு விடயம் தான் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். ஒரு முஃமின் ஒரு நல்ல விடயத்தை இன்னொருவருக்கு ஏவ வேண்டும். அதே ஒரு தவறை கண்டால் அதனை தடுக்க வேண்டும், அதனை சுட்டிக்காட்டி திருத்தி கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அவ்வாறான பித்அத்துக்கள் ஷிர்க்குகள் நடக்கக்கூடிய பள்ளி வாயில்களில் நாம் தொழுதால் ஒன்றோ நாம் அதனை ஆமோதிக்கின்றோம் என்ற குற்றத்திற்கு உள்ளாகுவோம், அல்லது அவற்றை தடுக்கவில்லையே என்ற குற்றத்திற்கு நாம் உள்ளாகுவோம். எனவே கட்டாயமாக நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், சுத்தமான தத்துவ ஏகத்துவம் இறையச்சம் எங்கே எழுப்பப்படுகின்றதோ அவ்வாறான பள்ளி வாயில்களை நாம் தேடி கொஞ்சம் தூரமாக இருக்கலாம், நாம் சற்று சென்று அந்த இடத்திலே தொழுகையை நடத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக கூறியுள்ளதை நாம் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் எதனை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்களோ, நபி அவர்கள் எதனை நமக்கு தேடி படிக்குமாறும் நமக்கு நம்முடைய வாழ்க்கை இதுதான் என்று கூறியுள்ளாரோ அதன்படி வாழ்ந்து குர்ஆனிலே ஹதீஸிலே நாம் படிக்காத நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. நம்மால் படித்து முடிக்க முடியாது. நாம் தேடுகின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எனவே நாம் அவ்வாறான விடயங்களை தேடி படித்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி நல்ல முஸ்லிமான முஃமினான நல்லடியானாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல இறைவன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அருள் புரியட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் நம் பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்களையும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, இஸ்லாத்தை ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய கஷ்டங்களுக்கு விடிவையும் இயேசையும் கொடுப்பதற்குமாக அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.